அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். அதுக்காக 10ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம். எங்கள் சேனலில் 12ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். அதே போல் 11ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். 10ஆம் வகுப்பு இயல்களும் முடிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் 15 கீழ்கணக்கு நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 8 தொகை நூல்கள் ஆகியவையும் முடிச்சிருக்கோம். இப்போ 10ஆம் வகுப்பு முழு மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1. பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும்போது காலின் 7 அடி பின் சென்று வழி அனுப்பினர் என்று கூறும் நூல் எது? பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும்போது காலின் 7 அடி பின் சென்று வழி அனுப்பினர் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி பொருணர் ஆற்றுப்படை. கேள்வி 2. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் பி 1966. கேள்வி 3. முதலாம் ராஜராஜனுடைய எந்த ஆண்டில்தான் மெய்கீர்த்தி காணப்படுகிறது? முதலாம் ராஜராஜனுடைய எந்த ஆண்டில்தான் மெய்கீர்த்தி காணப்படுகிறது? அதாவது அவர் ஆட்சி புரிந்து எந்த ஆண்டிலிருந்து மெய்கீர்த்தி காணப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 8ஆம் ஆண்டிலிருந்து. கேள்வி 4. பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1. வெண்பா வகையில் ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாட்சீராகவும் வரும். இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். கூற்று 2. ஆசிரியப்பாவில் ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். கூற்று 3. 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமைவது வெண்பா வகையாகும். கூற்று 4. 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பாவாகும். ஆப்ஷன் பி சரியானது. கூற்று 1, 2 சரி. கூற்று 3, 4 தவறு. கூற்று 3, 4 என்ன தவறுனா இது ஆசிரியப்பாவிற்குரியது, இது வெண்பாவிற்குரியது. கேள்வி 5. அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி மு வரதராசனார். கேள்வி 6. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை யாரால் எழுதப்பட்டது? தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை யாரால் எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாவலரேறு. கேள்வி 7. மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷன் ஏ 583. கேள்வி 8. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ தவறானது. குறும்பை தென்னை பனை இதனோட இதை குறும்பைன்னு சொல்லுவாங்க. இளநீரை முற்றாத தேங்காய் சரியானது. நுழாய் இளம்பாக்கு சரியானது. கருக்கள் இளநெல். கச்சல் வாழைப்பிஞ்சு. குறும்பை அப்படின்னா தென்னை பனை முதலியவற்றின் பிஞ்சு தான் குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய தவறான இணை. கேள்வி 9. அறிந்தது அறியாதது புரிந்தது இந்த வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றுக. அறிந்தது அறியாதது புரிந்தது இந்த வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றுக. அறிந்தது அறிதல்னாகும். அறியாதது அறியாமைனாகும். புரிந்தது புரிதல். ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 10. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்பது டேஷ் தொகைகளுள் ஒன்று. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்பது டேஷ் தொகைகளில் ஒன்று. ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை. கேள்வி 11. எய்துவர் எய்தா பழி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? எய்துவர் எய்தா பழி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? ஆப்ஷன் ஏ கூவிலம் தேமா மலர். எய்துவர் கூவிலம், எய்தா தேமா, பழி மலர். கேள்வி 12. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்ன வலுவமைதி? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்ன வலுவமைதி? ஆப்ஷன் டி கால வலுவமைதி.
கேள்வி 13 பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? ஆப்ஷன் டி தான் வந்து அவர் எழுதாத நூல். உலகியல் 100, கொய்யாக்கனி, பாவிய கொத்து 3 வந்து அவர் எழுதிய நூல்கள். கேள்வி 14 அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. ஆப்ஷன் ஏ வேற்றுமை. கேள்வி 15 பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 105 பாடல்கள். கேள்வி 16 என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் நின்னிடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என்ற திருவிளையாடற் புராண வரிகளில் என்னை என குறிப்பிடப்படுபவர் யார்? என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் நின்னிடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என்ற திருவிளையாடற் புராண வரிகளில் என்னை என குறிப்பிடப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ இடைக்காடனார். கேள்வி 17 செய்குத்தம்பி பாவலர் எத்தனை வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர்? செய்குத்தம்பி பாவலர் எத்தனை வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர்? ஆப்ஷன் டி 15 வயது. கேள்வி 18 ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? ஆப்ஷன் டி கொளல் வினா. கேள்வி 19 கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது எது? கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது எது? ஆப்ஷன் சி மயிலாட்டம். கேள்வி 20 மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கதோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாவுதன்றே என்ற வரிகளில் ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல பல இடங்களில் பாய்வதாக கூறப்படும் ஆறு எது? ஆப்ஷன் சி சரையு ஆறு. கேள்வி 21 செம்பொனடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞானரி மணியோடு மொழி திகழரை வடமாட என்ற செங்கீரை பருவ பாடல் இடம்பெற்ற நூல் எது? செம்பொனடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரையானரை மணியோடு மொழி திகழரை வடமாட என்ற செங்கீரை பருவ பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். கேள்வி 22 ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ ஏழமை வேட நிறந்தில நென்றனை ஏசாரோ என்ற பாடல் இடம்பெற்ற படலம் எது? ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ ஏழமை வேட நிறந்தில நென்றனை ஏசாரோ என்ற பாடல் இடம்பெற்ற படலம் எது? ஆப்ஷன் டி கங்கைகான் படலம். கேள்வி 23 தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி முதலிய புதினங்களை எழுதியவர் யார்? தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி முதலிய புதினங்களை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி சா கந்தசாமி. கேள்வி 24 ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி வந்து தவறானது. பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல. இது எல்லாமே வந்து ஜெயகாந்தன் எழுதிய நூல்கள். கேள்வி 25 கீழ்கண்ட வரிகளுக்கு சொந்தமானவர் யார்? கரிசல் மண்ணின் படைப்பாளி கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர். கீழ்கண்ட வரிகளுக்கு சொந்தமானவர் யார்? கரிசல் மண்ணின் படைப்பாளி கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர். ஆப்ஷன் பி கு அழகிரிசாமி. கேள்வி 26 பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறுபவர் யார்? பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறுபவர் யார்? ஆப்ஷன் சி பரணர். கேள்வி 27 தவறான இணையை தேர்ந்தெடு. உறுதுயர் வினைத்தொகை மார்கழி திங்கள் இரு பெயரொட்டு பண்புத்தொகை பயில் தொழில் உருவகம்
மெய்முறை வேற்றுமை தொகை. ஆப்ஷன் சி தான் சரியானது. அதாவது பயில் தொழில் வந்து உருவகம் கிடையாது, அதனால் அதுதான் வந்து தவறான இணை. கேள்வி 28 பொறுத்துக. ஐவகை நிலங்களும் ஊர் பெயர்களும். குறிஞ்சி வந்து சிறுகுடி, முல்லை வந்து பாடி சேரி, மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம், பாலை வந்து குறும்பு. ஆப்ஷன் டி வந்து சரியானது. குறிஞ்சி வந்து சிறுகுடி, முல்லை பாடி சேரி, மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம், பாலை வந்து குறும்பு. கேள்வி 29 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது எப்போது? கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது எப்போது? ஆப்ஷன் ஏ 1956 நவம்பர் 1. கேள்வி 30 ஒரு நிலத்தின் தெய்வம் ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவற்றையெல்லாம் குறிப்பது டேஷ் ஆகும். ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவற்றையெல்லாம் குறிப்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி கருப்பொருள். கேள்வி 31 தவறான இணையை தேர்ந்தெடு. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், கலை ஞாயிறு நா. முத்துசாமி, சந்த கவிமணி வந்து தமிழழகனார். இங்கே எழில் முதல்வன் கொடுத்துருக்கேன், அதனால் இதுதான் வந்து சரியான தவறான இணை. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், கலை ஞாயிறு நா. முத்துசாமி, சந்த கவிமணி தமிழழகனார், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். கேள்வி 32 ஓங்குதன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவோம் அல்லேம் கண்டாய் என்ற வரிகளில் யார் யாரிடம் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறுகின்றார்? ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவோம் அல்லேம் கண்டாய் என்ற வரிகளில் யார் யாரிடம் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறுகின்றார்? ஆப்ஷன் டி இறைவன் வந்து மன்னரிடம் கூறுவார். கேள்வி 33 தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சொல்லாய்வு கட்டுரைகள் தேவநேய பாவாணர், திருக்குறள் மெய்ப்பொருளுரை நா. முத்துசாமி. இதுதான் வந்து தவறான இணை. சொல்லாய்வு கட்டுரைகள் தேவநேய பாவாணர், திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார், யாதுமாகி நின்றாய் எழில் முதல்வன், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போ சிவஞானம். தவறான இணை வந்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை நா. முத்துசாமின்றது தவறான இணை. கேள்வி 34 இந்திரவிழா ஊரெடுத்த காதை சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது? இந்திரவிழா ஊரெடுத்த காதை சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி புகார் காண்டம். கேள்வி 35 கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுவது டேஸ் திணை ஆகும். கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுவது டேஸ் திணை ஆகும். ஆப்ஷன் ஏ நொச்சித்திணை. கேள்வி 36 கொல்லிவெற்பன், மலையமான் போன்றவை எந்த மன்னர்களின் பட்டப்பெயர்கள் ஆகும்? கொல்லிவெற்பன், மலையமான் போன்றவை எந்த மன்னர்களின் பட்டப்பெயர்கள் ஆகும்? ஆப்ஷன் ஏ சேரர்கள். கேள்வி 37 நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்ற வரிகளை எழுதியவர் யார்? நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி கண்ணதாசன். கேள்வி 38 கீழ்கண்ட கூற்றுகளுக்கு உரியவர் யார்? கூற்று 1 வந்து இவர் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். கூற்று 2 வந்து தமிழ் இந்தி இலக்கியங்களை மட்டுமன்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமன்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர். பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர். இந்த 2 கூற்றுகளுக்கும் உரியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ஜெயகாந்தன்.
கேள்வி 39. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். கேள்வி 40. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது டேஷ் ஆகும். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி உருவகம். கேள்வி 41. கான் என்ற வினை அடியின் தொழிற்பெயர்களில் தவறானது எது? கான் என்ற வினை அடியின் தொழிற்பெயர்களில் தவறானது எது? ஆப்ஷன் பி கண்டு. காட்சி தொழிற்பெயர் தான், காணல் தொழிற்பெயர் தான், காணாமை எதிர்மறை தொழிற்பெயர். ஆப்ஷன் பி தவறானது. கேள்வி 42. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 43. பொருத்துக. அசையி இளைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரியம் கூத்தர் இரடி திணை. அசையி இளைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரியம் கூத்தர் இரடி திணை. ஆப்ஷன் டி சரியானது. கேள்வி 44. போர்த்திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக டேஷ் மேற்கொள்ளப்பட்டது. போர்த்திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக டேஷ் மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் பி ஆணிரை கவர்தல். கேள்வி 45. 13 அடிக்கு மேற்பட்டு வரும் வெண்பா வகை எது? 13 அடிக்கு மேற்பட்டு வரும் வெண்பா வகை எது? ஆப்ஷன் சி கலிவெண்பா. கேள்வி 46. பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமணர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? பாசவர்னா வெற்றிலை விற்போர், பல்நின விளைஞர்னா வாசவர்னா ஏலம் முதலான 5 நறுமண பொருள் விற்போர், பல்நின விளைஞர்னா பல்வகை இறைச்சி வகைகளை விற்போர், உமணர் உப்பு விற்போர். ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 47. வீசு தென்றல் கொள்களிறு என்பவற்றில் வீசு கொள் என்பவை டேஷ், தென்றல் களிறு என்பவை டேஷ். வீசு தென்றல் கொள்களிறு என்பவற்றில் வீசு கொள் என்பவை டேஷ், தென்றல் களிறு என்பவை டேஷ். ஆப்ஷன் ஏ வினைப்பகுதி பெயர் சொற்கள். வீசு கொள்றது வினைப்பகுதி, தென்றல் களிறுங்கிறது பெயர் சொற்கள். கேள்வி 48. கலியியல் யானை கரிகால் வளவ என்ற வரிகளில் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண்பால் புலவர் யார்? கலியியல் யானை கரிகால் வளவ என்ற வரிகளில் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண்பால் புலவர் யார்? ஆப்ஷன் ஏ வெண்ணிக்குயத்தியார். கேள்வி 49. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் எது? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி நற்றிணை. கேள்வி 50. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இரையுண்ணும் என்ற கவிதையை எழுதியவர் யார்? இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இரையுண்ணும் என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 51. திருவிளையாடற் பிராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடற் பிராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 64 படலங்கள். கேள்வி 52. பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2. அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். கேள்வி 53. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். கேள்வி 54. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை.
ஆப்ஷன் ஏ செப்பலோசை. கேள்வி 55 உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்பதை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்பதை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கேள்வி 56 வீரமாமுனிவர் இயற்றிய தொன்னூல் விளக்கம் ஒரு டேஷ் நூலாகும். வீரமாமுனிவர் இயற்றிய தொன்னூல் விளக்கம் ஒரு டேஷ் நூலாகும். ஆப்ஷன் டி இலக்கண நூல். கேள்வி 57 முசிறி துறைமுகம் எந்த நாட்டின் துறைமுகம் ஆகும்? முசிறி துறைமுகம் எந்த நாட்டின் துறைமுகம் ஆகும்? ஆப்ஷன் ஏ சேர நாட்டின் துறைமுகம். கேள்வி 58 பகலவன் பட்டொளி நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட இடையே இல்லையெனும் படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்குவனோடும் போனான். அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடையவன் என யாரை கம்பர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ ராமன். கேள்வி 59 வாழ்க்கை நடத்துவதற்கு பல பொருட்கள் வேண்டும். அரிசி காய்கனி வேண்டும். வீடு உடை முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறியவர் யார்? வாழ்க்கை நடத்துவதற்கு பல பொருட்கள் வேண்டும். அரிசி காய்கனி வேண்டும். வீடு உடை முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி மு வரதராசனார். கேள்வி 60 எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ மா ராமலிங்கம். கேள்வி 61 தென்னந்தோட்டம் என்பதன் வழாநிலை. தென்னந்தோட்டம் என்பதன் வழாநிலை. ஆப்ஷன் சி தென்னந்தோப்பு. கேள்வி 62 போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட இப்பாடலில் இடம்பெற்ற அணி எது? போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட இப்பாடலில் இடம்பெற்ற அணி எது? ஆப்ஷன் பி தற்குறிப்பேற்ற அணி. கேள்வி 63 முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் வகை எது? முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் வகை எது? ஆப்ஷன் ஏ ஆற்றுநீர் பொருள்கோள். கேள்வி 64 ராஜம் கிருஷ்ணன் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை டேஷ் புதினமாக எழுதினார். ராஜம் கிருஷ்ணன் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை டேஷ் புதினமாக எழுதினார். ஆப்ஷன் சி கரிப்பு மணிகள். கேள்வி 65 பொறுத்துக ஈரசை சீரை பொறுத்த சொல்லியிருக்காங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 66 முத்துக்குளிக்கும் டேஷின் அரசர் ஆவார் அதிவீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கும் டேஷின் அரசர் ஆவார் அதிவீரராம பாண்டியர். ஆப்ஷன் சி கொட்கை. கேள்வி 67 உலக காற்று தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக காற்று தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் பி ஜூன் 15. கேள்வி 68 தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது. ஆப்ஷன் பி புலியாட்டம். கேள்வி 69 சாகித்ய அகாடமி விருதுகள். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன், விசாரணை கமிஷன் சா கந்தசாமி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போ சிவஞானம், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன்.
சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன், விசாரணை கமிஷன் சா கந்தசாமி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போ சிவஞானம், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன். ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. கேள்வி 70. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்? பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். கேள்வி 71. பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு. கேள்வி 72. புயலிலே ஒரு தோணி நூலின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி பா சிங்காரம். கேள்வி 73. முல்லை திணைக்குரிய கருப்பொருள்களில் தவறானதை தேர்ந்தெடு. முல்லை திணைக்குரிய கருப்பொருள்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி. இது வந்து கருப்பொருள் இல்லை, உரிப்பொருள். நீர் குறுஞ்சுனை நீர் காட்டாறு, இது மரம் கொன்றை காயா குருந்தம், பூ வந்து முல்லை பிடவம் தோன்றி பூ, இது எல்லாமே வந்து கருப்பொருட்கள். இருத்தல் நிமித்தமும் வந்து உரிப்பொருள். அதனால் அதுதான் வந்து தவறானது. கேள்வி 74. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் டேஷ் ஆகும். ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி ஆற்றுப்படை. கேள்வி 75. உலகத்தோ அசை பிரித்து எழுதுக. இதை அசை பிரித்தோம்னா வந்து நிறை வந்து வரும். இருகுறில் நிறை, தனிக்குறில் ஒற்று வந்து நேர், தோ வந்து தனிக்குறில் தனி நெடில், அதனால் அதுவும் நேர். ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. நிறை நேர் நேர். கேள்வி 76. பாடான் திணை பிரித்து எழுதுக. பாடான் திணை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. கேள்வி 77. தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபாக உள்ளது? தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபாக உள்ளது? ஆப்ஷன் ஏ 8 முதல் 13. கேள்வி 78. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்று கூறியவர் யார்? அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 79. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை பாடல் எது? புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை பாடல் எது? ஆப்ஷன் பி பரிபாடல். கேள்வி 80. நிரல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நிரல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வரிசை. கேள்வி 81. சங்க இலக்கியங்களில் பண்ணொடு பாடப்பட்ட நூல் எது? சங்க இலக்கியங்களில் பண்ணொடு பாடப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் டி பரிபாடல். கேள்வி 82. கீழ்கண்டவற்றுள் சுட்டு விடை எது? கீழ்கண்டவற்றுள் சுட்டு விடை எது? ஆப்ஷன் ஏ இங்கே உள்ளது. இங்கேன்றது சுட்டு, அதனால் அது வந்து சுட்டு விடை. கேள்வி 83. விளையாடலாமா உருவது கூறல் விடை தருக. விளையாடலாமா உருவது கூறல் விடை தருக. உருவது கூறல்னா என்ன நடக்குமோ அதை கூறணும். ஆப்ஷன் சி கால் வலிக்கும். கேள்வி 84. அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தமரா கொளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தமரா கொளல். ஆப்ஷன் ஏ பெரியாரை பேணி தமரா கொளல். கேள்வி 85. கீழ்கண்டவற்றில் குறிப்பு பெயரெச்சம் எது? கீழ்கண்டவற்றில் குறிப்பு பெயரெச்சம் எது? ஆப்ஷன் ஏ அரியமலர். கேள்வி 86. தேரை ஓட்டும் பாகன் உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாக்குக. தேரை ஓட்டும் பாகனை வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாக மாற்ற சொல்லியிருக்காங்க.
ஆப்ஷன் பி தேர்ப்பாகன். கேள்வி 87 முன்பனி காலம் எது? முன்பனி காலம் எது? ஆப்ஷன் டி மார்கழியும் தையும் வந்து முன்பனி காலம். கேள்வி 88 சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் பெற்று வருவது. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் பெற்று வருவது. ஆப்ஷன் பி இரு பெயரொட்டு பண்புத்தொகை. கேள்வி 89 கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. சரியானது வந்து ஆப்ஷன் ஏ. யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. இது மட்டும்தான் சரியானது. மற்றது எல்லாமே வந்து இந்த நேரம் வந்து மாறி மாறி இருக்கு. எல்லாத்துமே நேரம் மாறி இருக்கு. கேள்வி 90 அறநெறி கால அறங்கள் எவை சார்ந்தவை? அறநெறி கால அறங்கள் எவை சார்ந்தவை? ஆப்ஷன் ஏ சமயம் சார்ந்தவை. கேள்வி 91 மறைவிடை எடுத்துக்காட்டு தருக. மறைவிடை எடுத்துக்காட்டு தருக. மறைவிடைனா ஆப்போசிட்டாக சொல்கிறது. நீ இதை வரைஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால் வரைய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை. அதனால் வரைய மாட்டேன் ஆப்ஷன் பி வந்து சரியானது. கேள்வி 92 ஒரு திணைக்குரிய சொல் மற்றொரு திணைக்குரிய சொல்லை கொண்டு முடிவது. ஒரு திணைக்குரிய சொல் மற்றொரு திணைக்குரிய சொல்லை கொண்டு முடிவது. ஆப்ஷன் டி திணைவழு. கேள்வி 93 நுதல் சொல்பொருள் தருக. நுதல் சொல்பொருள் தருக. ஆப்ஷன் டி நெற்றி. கேள்வி 94 அலங்கு கலை நரலும் ஆரிப்படுக சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இந்த கொஷின் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு தடவை இந்த கொஷின் வந்துருச்சு. சாரி. அலங்கு கலை நரலும் ஆரிப்படுக சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி மலைப்படுகடாம். கேள்வி 95 இளவேனிற் காலம் என்பது. இளவேனிற் காலம் என்பது. ஆப்ஷன் பி முதற்பொருள். கேள்வி 96 வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆப்ஷன் சி இந்தி. கேள்வி 97 கீழ்கண்டவற்றுள் இன்னிசை அளபெடை எது? கீழ்கண்டவற்றுள் இன்னிசை அளபெடை எது? ஆப்ஷன் பி எடுப்பதும். கேள்வி 98 பிள்ளை தமிழில் செங்கீரை பருவமானது டேஷ். பிள்ளை தமிழில் செங்கீரை பருவமானது டேஷ். பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் வந்து 2ஆம் பருவம். கேள்வி 99 இரடி பொம்மல் சொல்பொருள் எழுதுக. இரடி பொம்மல் சொல்பொருள் எழுதுக. ஆப்ஷன் ஏ திணைச்சோறு. கேள்வி 100 மைத் பொருள் தருக. மைத் அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி தொன்மம். நன்றி, வணக்கம்.